ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹெல்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி செட்டிநாடு மட்டன் கிரேவி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல நான் மட்டனை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மட்டனை உப்பு மிளகாத்தூள் போட்டு வேக வச்சு தனியாக வச்சுக்கோங்க. மசாலாவை ரெடி பண்ணிக்குவோம். மசாலா அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் அதிகமாக போட்டால் குருமா மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி இஞ்சி, மட்டன் அளவுக்கு ஏற்ற மாதிரி இஞ்சி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 3-4 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு அரை அன்னாசிப்பூ, கொஞ்சோண்டு பட்டை, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 20 பூண்டு பல், 2லேருந்து 3 வரமிளகா. நீங்கள் ஒரு 4 சின்ன வெங்காயம் வேணால் சேர்த்து போட்டுக்கோங்க அரைக்கிறதுக்கு. நான் ஒரு 4 சின்ன வெங்காயம் மட்டும் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்குவோம். இந்த மசாலா இருக்கட்டும். இப்போது ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு அதில் ஒரு 50 ml கிட்ட எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஜீரகம், சோம்பு, மிளகு, வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சு வரும்போது கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே தாளிச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு 150 கிராம் கிட்ட சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ண வேண்டாம், ஒன்றரையாக நறுக்கிக்கோங்க. சின்ன வெங்காயத்தை இதில் போட்டு வதக்குவோம். அப்புறம் நான் ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்கிடுவோம். நல்லா நைஸாகவே கட் பண்ணலன்னா, ரொம்ப பெருசாக இருக்கிறத மட்டும் 2ஆக கட் பண்ணேன். சின்னதாக இருக்கிறதெல்லாம் அப்படியே விட்டுட்டேன். இது நல்லா கரைஞ்சி நமக்கு கிரேவி நல்லா திக்காக, குழம்பு திக்காக வரும். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயமும் கட் பண்ணதை ஆட் பண்ணிவிட்டேன். தக்காளி இது ஒரு 1.5 தக்காளி போட்டிருக்கேன். ஒரு 400 கிராம் கிட்ட மட்டன் குழம்புல ஆட் பண்ணுறேன். அதுக்கு இந்த அளவு எல்லாமே எடுத்திருக்கேன். இப்போ தக்காளியும் போட்டு இது நல்லா வதக்கிக்குவோம். நல்லாவே இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு இது பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் ஆட் பண்ணி இப்போ நல்லாவே வதக்குவோம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவே ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிகிற அளவு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றலாம். நம்ம மசாலாவில் போட்டிருக்க காரம் பத்தாது, அதனால் தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் குறைச்சி போட்டால் தான் இது நல்லா இதுவாக இருக்கும். தேங்காய் நிறையா போட்டுவிட்டோம்னா நம்ம நார்மலாக வைக்கிற வெஜிடபிள் குருமா அந்த மாதிரி வந்துடும். அதனால் தேங்காய் கொஞ்சம் போட்டாலே போதும். இப்போ இதை நான் வதக்கி மூடி வச்சுருக்கேன். இன்னும் தண்ணி ஆட் பண்ணலை. அப்பப்போ சிம்மில் வச்சு கிளறி மட்டும் விட்டுட்டு மூடி வச்சு இது பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்குவோம் இந்த மசாலா இது பண்ணுறதுல. அப்புறம் மிளகாத்தூள் நான் வீட்டில் சாம்பார் பொடி அரைப்போம் இல்லையா, அதுதான் போடுறேன். இதுக்கு தனியாக வேறு எதுவும் மட்டன் மசாலாலாம் வெளியில் வாங்கவே வேண்டாம். நம்ம இந்த பட்டை, கிராம்பு இதெல்லாமே நம்ம மிக்சியில் மசாலா அரைக்கும் போது அரைச்சிட்டோம்னா நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற சாம்பார் மிளகாத்தூளையே ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு அப்படி தான் காரைக்குடி சைடு செய்கிறது, அந்த மாதிரி தான் செய்வாங்க. இதுக்காக தனியாக மிளகாத்தூள் அரைக்க வேண்டாம். நம்ம அரைக்கும் போதே மசாலாவை சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக இந்த தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சதுக்கப்புறம் இது என்ன பண்ணுறேன், இப்போ மட்டன் தேவையான அளவு இதில் போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் மட்டன் வேக வச்ச தண்ணியும் இதில் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். உப்பு, கல் உப்பு கொஞ்சம் போட்டாச்சு. ஏன்னா ஏற்கனவே மட்டன் வேகும் போது கொஞ்சம் போட்டிருக்கோம். இப்போ கிரேவிக்கு ஏற்ற அளவு உப்பு இப்போ போட்டுக்கணும். போட்டு இதை கரெக்டாக பார்த்து வேக வச்சுக்கணும். இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிடணும், அதுவும் ஊற்றிக்கோங்க. ஊற்றி இது அப்பப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்த்துக்கணும். வெங்காயம் மட்டும் நல்லா கரைஞ்சால் தான் நமக்கு கிரேவி திக்காக வரும். வெங்காயத்தை அரைச்சி ஊற்றினாலும் இந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. வெங்காயம் நல்லா வதங்கி கரையணும் குழம்புல, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா வெங்காயத்தை வதக்கிட்டு அப்புறம் இதிலே கரைய விடுங்க. கரைஞ்சால் நல்லா வந்துடும். இப்போ இது நல்லா எல்லாமே நம்ம எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. மசாலாவையும் வதக்கிட்டோம். வதக்கி அதில் நம்ம மட்டன் ஆட் பண்ணி, மட்டன் வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணிவிட்டோம். கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு வேக விடலாம். அப்பப்போ திறந்து மட்டும் கிண்டி விட்டுக்கலாம், எப்படி வெந்திருக்குன்னு பார்த்துக்கலாம். இன்னும் தண்ணி கொஞ்சம் நல்லா திக்காகணும். இப்போ பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சு. நீங்கள் குக்கரில் வச்சுருந்தா ஒரு 2 விசில் விட்டுருக்கலாம். நான் ஆல்ரெடி கறி வெந்ததுனால இந்த மாதிரி இது பண்ணிட்டேன். நீங்கள் கறிக்கு ஏற்ற மாதிரி வேக விட்டுக்கோங்க. நம்மளோட அந்த ஒரு இடத்துலையும் மட்டன் ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி வேக விட்டுக்கோங்க. இப்போ நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. நமக்கு எந்த பதத்தில் வேணுமோ அந்த பதத்தில் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணி ஒரு சைட் பிரியாணி பண்ணியிருக்கேன். இந்த பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக இந்த குழம்பு தான் வச்சுருக்கேன். இது சாதத்துக்கும் ஒயிட் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். டிஃபன், சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா தான் இருக்கும்.
இதுதான் செட்டிநாட்டு மட்டன் குழம்பு. இந்த குழம்பு வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.